ஏண்டா இன்னும் நம்ம காலேஜ் குயின் வரவே இல்லையே? சரியா 9:30 மணிக்கெல்லாம் வந்துருவாளே. டேய், குன்னூர் ஸ்டேஷன்ல ஏறி லவ்டேல் ஸ்டேஷன்ல இறங்கி பல இன்னல்களையும் இடிகளையும் தாண்டி வர வேண்டாமா? அப்படியே 10:30 மணி 9 ஆச்சே. அதோ நம்ம காலேஜ் குயின் வராடா. வந்துட்டாடா. ஆமா, காலேஜ் குயினை பத்தி பிரபுக்கு தெரியுமாடா? அவன் தான் 15 நாளா காலேஜுக்கு வரவே இல்லையே. இவன் வந்து 10 நாள் தானே ஆச்சு. போடா, முரளி சொன்னா பிரபு வந்திருக்கான்னு. அப்படியா? ஆமாண்டா. அப்படின்னா காலேஜ் குயினை பத்தி யாராவது ஒருத்தர் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. யாரு அது காலேஜ் குயின்? போன வருஷம் இருந்தாளே உமா, அவளோட அழகா இருப்பாளா? ஏய், தண்டத்துக்கு தானே உட்கார்ந்துருக்க. சொல்றேன் காலேஜ் குயினை பத்தி. அவ என்ன பர்சனாலிட்டி தலைவரே? நம்ம காலேஜ் குயின் இருக்காளே. பிரபு, அங்க வர்றா பாத்தியா? அவதான் காலேஜ் குயின். நான் வர்றேன். இவதான் காலேஜ் குயினா? யா, அது சரி. இதான் தலைவரே டீடைல்ஸ். பேரு இந்து. சிரிச்சா அட்டகாசமா இருப்பான். ஆனா சிரிக்கவே மாட்டான். பிறந்தது கோயம்புத்தூர்ல. இப்ப இருக்கிறது உன் ஏரியா தான். குன்னூர்லயா? அட பாவீங்களா, சதி பண்றீங்களாடா? அசோக், நேத்து ராத்திரி நீ என்ன பார்த்தல? அப்பவே சொல்லியிருந்தா குன்னூர்ல இருந்து வரும்போது அவ கூடவே வந்திருப்பேன்லடா. ஏமா பூ வாங்கல? முழம் 30 காசு. என்கிட்ட நிறைய பூ இருக்கு, உனக்கு வேணா 25 பைசா தரேன். வாமா, பூ வாங்குமா. 2 முழம் பூ கொடுங்க. இது என்ன தம்பி? இப்ப உங்ககிட்ட பூ வாங்கிட்டு போனாங்களே, அதான் ரோஸ் எஸ்டேட்ட பாத்துக்கிறாரே தர்மலிங்கம், அவரோட அண்ணன் பொண்ணு. தர்மலிங்கமா? அதான் தம்பி, இந்த தமிழ் வாத்தியாரம்மா புருஷன். ஓ, அவங்களா? அவரோட உறவுக்கார பொண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, பூ வாங்குனீங்களே அம்மனுக்கா? இல்ல, அனுமா இருக்கு. இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள். 10 வருஷத்துக்கு முன்னால என் சம்சாரி என்ன மாதிரி அழகா இருந்தாலும் அதே மாதிரி இருக்கா. அதை எண்ணி எண்ணி பார்க்க மனம் இன்பம் கொண்டாடுதே. என்ன ஏறியாமல் உள்ளம் துள்ளி விளையாடுதே. எண்ணி எண்ணி பார்க்க மனம் இன்பம் கொண்டாடுதே. என்ன ஏறியாமல் உள்ளம் துள்ளி இத்தனை வயதிற்கு மேல் உமக்கு புதிதாக துள்ளி புதிதாக விளையாடுகிறதோ? என்னைவா கொமட்டில குத்துற? இரு, எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை ஆள் வச்சு அடிக்கிறேன். ஏண்டி, உனக்கு எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி செந்தமிழ்ல பேசி என்ன அறம்பாடாதேன்னு? என்ன வேண்டி நினைச்சிட்டு குரங்குக்கென்று வாழ்க்கைப்பட்டு விட்டேன். இனி நான் மரத்துக்கு மரம் தாவித்தானே ஆக வேண்டும். மறுபடியும் அறம்பாடுற? உன் பல்லெல்லாம் உடைச்சிருவேன். உடைப்பீர்கள். நாங்கள் தமிழ் குல பெண்கள். புலியையே முரத்தால் அடித்து துரத்தியவர்கள். துரத்துவீர்கள். புளிய மட்டுமா துரத்துவீர்கள்? வெங்காயம், பச்சை மிளகாய், கருவாடு, கத்திரிக்காய் எல்லாத்தையும் துரத்துவீர்கள். ஐயா. யார் ஐயா? வெளியே ஐயா. என்னையா? போங்கள் ஐயா. எங்களோட பெரிய தொல்லையா போய் பாருங்க. எப்ப பார்த்தாலும் கதவு தட்டிட்டு இருக்கான். இரு, திறந்துட்டு வர்றேன். ஐயா வணக்கம். யாரியா நீ? கோப்பெருந்தேவி அம்மையார் அவர்கள் இருக்கின்றார்களா? இப்ப உள்ளதா இருக்காங்க. அவங்க காணாம போனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறேன். அப்ப யாரோடு உரையாடி கொண்டிருக்கிறீர்கள்? அம்மையார் அவர்களே வணக்கம். வணக்கம், எனது சிறந்தாண்ட வணக்கம். வணக்கம். தாங்கள் யார்?
நேற்றைய தினம் பட்டிமன்றத்திலே தங்களது உரையாடலை கேட்டேன். தங்களை காண வேண்டும் என்று வந்தேன். இப்போ உனக்கு குழுன்னு இருக்குமே. நீர் சற்று சும்மா இரும். தாங்கள் என்னை காண வந்ததின் நோக்கம்? அதாவது 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 எதையாவது சொல்லி தொலைவையா. நேற்றைய பட்டிமன்றத்திலே தாங்கள் உரையாடும் போது காதலனாக இருந்த கணவன் வியாபார நிமித்தமாக வெளியூர் சென்று விட்டான் என்றதும், அவள் உடல் இழைத்து கைகளிலே கிடந்த வளையல்கள் அழுவி கீழே விழுந்து உடைந்தது என்றும், அதே கணவன் திரும்பி வருகிறான் என்றதும் அவள் உடல் பூரித்து உள்ளமெல்லாம் பூரித்து கைகளிலே கிடந்த வளையல்கள் சிதறி நொறுங்கி உடைந்தது என்று கூறினீர்களே, அதை இப்ப போறியா இல்ல உதைக்கட்டுமா? என்ன இது? என்னை காண வந்தவரை மரியாதை குறைவாக பேசுகின்றேன். இவனை உதைக்காம விட்டதே பெருசு. அம்மையார் அவர்களே, நான் வந்த வேளை சரியில்லை என்று எண்ணுகிறேன். சென்று வருகிறேன். நீங்க வர வேண்டாம், போனா போதும் போங்க. ஏண்டி என்ன விளையாடுறியா? கட்டின புருஷனா இங்க நிக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் காதல் நாடகம் பேசுறீங்களோ? பட்டிமன்றத்துல என்னடி பேசுன? என்ன பேசுன? கணவனை பிரிஞ்சா உடல் இளைக்கும், கணவன் வந்தா உடல் உப்புமோ. இங்க பாத்தியா? என்ன 8 மணம் துண்டு அணிந்திருக்கிறீர்? வேஷ்டி இல்ல, இந்த பெல்ட். இதற்கு என்ன? உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னால முதல் ஓட்டையில போட்டிருந்தேன். இப்போ என் சொந்த செலவுல 2 ஓட்டை போட்டு அதுல போட்டு வச்சிருக்கேன். இத வச்சுக்கிட்டு நான் என்னடி பண்றது? நான் எப்படி உப்புறது? உங்க சண்டையை வீட்டுக்குள்ள வச்சு கூடாதா? ஆமா, உள்ள போய் திட்டலாம். அடியே உள்ள போயிட்டியா? அந்த வர்றேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன? ஒன்றும் இல்லை, 10 நாளா உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்க பேர் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? சொன்னா மறந்து போயிரும். ஒரு பேப்பர் பென்சில் இருந்தா கொடு, எழுதி கொடுத்துட்டு போறேன். அவன் தான் சொல்லிட்டு அழுக மாட்டேங்கிறானே. பெத்த அப்பா அம்மா கூட என்ன பார்த்து காலேஜுக்கு போலையான்னு கேட்டிருக்காங்களா ஒழிய படிச்சையான்னு கேட்டது இல்லையாடா? என்னடா ஒரு மாணவனை பார்த்து கேட்கிற கேள்வியாடா இது? என்ன பார்த்து கேட்டா என்ன கேள்விடா கேட்டா? படிக்க வந்தா என்ன பார்த்து பேப்பர் பென்சில் கொண்டு வந்து யாரு கேட்டாலே? அப்படியா கேட்டா? என்ன ஆனாலும் சரி, இத ஒரு சர்வதேச பிரச்சனையாக்கி நான் ஹைகோர்ட் வரைக்கும் போகல. டேய், இவளுங்க தான்டா இந்துக்கு சப்போர்ட் பண்றவங்க. பக்கத்துல வரட்டும். பெரிய மனுஷியான உடன் தண்ணி எடுக்க போன அவ தடுக்கி விழுகலானா, தடுக்கி விழுந்த அவளை மச்சான் தாங்கி பிடிக்கலானா, ஏலால ஒரு சின்ன கருப்பி பெரிய மனுஷியானா. ஏண்டா படிக்கிறது பிஎஸ்சி, சைட் இருக்கிறது பிகாம் ஸ்டூடெண்ட்யா? ஏய், நீங்க எல்லாம் படிக்கிறது தாண்டி மேல. யா அரசு. டேய், லைப்ரரிக்கு போமாடா. இந்து இங்க இருக்கும்போது என்ன லைப்ரரி கூப்பிடுறியா? சாயங்காலம் போலாம். டேய் டேய், அங்க வர்றா, போமா காட்டா வர்றா. யார் அவன் குடுமி கிடுமையெல்லாம் வச்சுக்கிட்டு? Who is that man? That man from Istanbul. டேய், காலேஜ் தோக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. இவனை கூட்ட அறுப்பமாடா? அதுவும் கரெக்ட் தான். ஐயா ஐயா, இங்க வாங்க. என்னையா கூப்பிட்டீங்க? உங்களே தான், வாங்க. நடைய பாடுறா, யூல் பிரினர் ஆட்டும். வாங்க. என்ன கண்ணுங்களா? ஐயாவுக்கு எங்க சின்னையம்பாளையமா? டேய், குடுமி நீளமா இருக்க பார்த்தா தெரியல, நீளம் போடுறா. சரியா சொல்லிட்டே கண்ணு. எங்க இங்க வந்தீங்க? ஒண்ணுமில்ல கண்ணு, நம்ம பையனை அடுத்த வருஷம் இதுல சேர்த்துடலாம்னு வந்தேன். இதுக்கெல்லாம் ஒரு பெரியவர் இருப்பாரு, அவரை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். மணி என்னாச்சு கண்ணு? எவ்வளவு ஒண்ணா ஒத்துக்குவீங்க? சுமாரா கொஞ்சம் இங்க வரீங்களா? இருக்கட்டும், பரவாயில்ல. நமக்குள்ள என்னங்க, வாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. பரவாயில்ல, வந்து நில்லுங்க. வாங்க வாங்க. இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம மகனை காலேஜ்ல சேர்க்கணும்னா அவங்க அப்பனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு பெரியவர் கேள்வி கேட்பாரு. அபிப்பிராயம் எப்படி? அதெல்லாம் சொல்லிட்டு வர்றான். ஆளை பார்த்தா தெரியல. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லடா. அதெல்லாம் நான் சமாளிச்சுவேன் கண்ணு. ஏய், பாக்குறதுக்கு இடம் அடைய மாதிரி இருக்கிறான். நம்ம இங்கேயே ஒரு இன்டர்வியூ வச்சிருவோமா? உங்களை பார்த்தாலே தெரியுது எழுத்தறிவும் படிப்பறிவும் கிடையாதுன்னு. ஆமா தம்பி, நான் பள்ளிக்கூடத்து பக்கம் கூட ஒதுங்கினது கிடையாது. அதனாலதான் உங்க புத்திசாலித்தனத்தை நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இப்போ நாங்க ஒரு கேள்வி உங்களை கேட்போம். அது உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா
50 பைசா நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். சரி. அதே மாதிரி நீங்க ஒரு கேள்வி எங்களை கேக்குறீங்க, அது எங்களுக்கு தெரியலன்னா 5 ரூபாய் நாங்க கொடுக்குறோம். உங்களுக்கு தான் படிப்பறிவும் கிடையாது, எழுத்தறிவும் கிடையாது. இந்த பாரு தம்பி, பணம் எவ்வளவு வேணாலும் கேளு, நான் தர்றேன். எங்க கிட்ட பணம் இருக்குங்க, உங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்குதான்னு தெரிய வேண்டாமா? அதனால நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. எடமடை நாட்டை ஏதாவது ஒரு கேள்வி கேட்க போறான் பாரு. 3 கண்ணு, 5 கை, 7 காலு, 2 வாலு இருக்கக்கூடிய மிருகம் எது? என்னடா அது? 3 கண்ணுங்கிறான், 5 கையுங்கிறான், 7 காலுங்கிறான், 2 வாலுங்கிறான். ஒருவேளை நம்ம பிரின்சிபால சொல்றானா? டேய், அவருக்கு ஏதுடா 2 வாலு? அதானே, அவருக்கு நெத்தி கண்ணு கூட கிடையாது. ஆமா, 1வது 2ஆம் கிளாஸ்ல இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கியாடா? ஏய், இப்ப படிச்சதே ஞாபகம் இல்ல. 1வது 2வதுல படிச்ச எங்கடா ஞாபகம் இருக்க போகுது? பிரின்சிபாலிட்டே போய் கேட்டு பாப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். என்ன கண்டுகளா, இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? டேய், மணி ஆகுதுடா, பெல் அடிக்க போகுது. அவங்கிட்டே கேட்டு இப்ப வாது என்ன மிருகன்னு தெரிஞ்சுக்குவோம். ஐயா, அந்த மிருகம் என்னன்னு தெரியல, இந்தாங்க 5 ரூபாய். தயவு செய்து அந்த மிருகம் என்னன்னு சொல்றீங்களா? தெரியலையா? எனக்கும் தெரியாது. இந்தாங்க கேட்டானா? எக்ஸ்கியூஸ் மீ இந்து. என்ன? எதுக்காக நீங்க ரமேஷ் அடிச்சீங்க? பாஸ்கெட் பால் விளையாடும் போது கலாட்டா பண்ணா, அதுக்காக அடிச்ச. நீங்க அசால்ட்டா சொல்லிட்டீங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளை நீங்க கை நீட்டி அடிச்சது தப்பு. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக கீழே வந்தவங்களை தூக்கி விட்டுருக்கேன், அதுக்குள்ள நீங்க அடிச்சிட்டீங்க. இத பாருங்க, காலேஜுக்கு புதுசா வந்தவங்களை ரேப் பண்ணக்கூடாது, தப்பு. ஆனா யூசுவலா ரேக் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட்? கலாட்டா பண்ண அடிச்ச, அதுக்கு இப்ப என்னங்கற? அது சரிங்க, அவங்கிறதுனால அடி வாங்கினா, அதே பொசிஷன்ல நான் இருந்திருந்தேன்னா? இது என்னன்னு தெரியுதா? செருப்பு நல்லாவே இருக்கு. இது கழண்டு கைக்கு வரும், தெரியுமா? பாவாடை ரொம்ப நல்லா இருக்கு. யூ பிளாடி! ஏய் போடி. சித்தப்பா! என்னம்மா? என்னம்மா கண்ணீர்? ஏம்மா அழுகுற? சொல்லுமா. என் கண்ணுல கண்ணீர் வர்றதுக்கு முன்னால என்ன நடந்தது சொல்லுமா. என்ன காலேஜ்ல ஒருத்த போடின்னு சொன்னாப்பா. என் பொண்ணை பார்த்து காலேஜ்ல ஒருத்த போடின்னு சொல்றதா? டேய், எவன்டாவே என் பொண்ணை பார்த்து போடின்னு சொல்றது? சொல்றா. சொல்லுமா. அந்த பிரபு இல்லப்பா, அவன் தான் சொன்னான். நல்ல வேளை, பிரபுவா இருந்ததுனால போடின்னு சொன்னான். ரமேஷா இருந்தா வாடினே சொல்லிருப்பான். உன்கிட்ட வந்து சொன்ன பாரு. போமா. டேய் ரமேஷ், நாம கலாட்டா பண்ணது தப்பா கூட இருக்கலாம், ஆனா உன்னை கை நீட்டி அடிச்சிட கூடாது. உண்மையிலே அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கீழே வந்து தூக்கி விட்டேன். இந்து உன்னை கை நீட்டி அடிச்சா ஏன் அடிச்சேன்னு நான் கேட்டதுக்கு செருப்பு காமி. அந்த சாரி எடுங்க. ஏய், இது நல்லா இருக்குடி. இது என்ன விலை? 1000 ரூபாய். 1000 ரூபாயா? ஏய் பிரபு வராண்டி. வா போலாம். என்னம்மா, துணி எடுக்கலையா? அப்புறம் வரேன்.
என்ன சார் பர்ச்சேஸ் பண்ண வந்தாங்க அப்படியே போயிட்டாங்க? சாரி கேட்டாங்க, விலையே சொன்னேன், போயிட்டாங்க. என்ன விலை சொன்னீங்க? 1000 ரூபாய். ஓஹோ, அந்த சாரியை பேக் பண்ணுங்க. சரி சார். தாயே, என்ன நீதான் ரட்சிக்க. சாமி, கொஞ்சம் பிரசாத தட்டை சீக்கிரமா கொடுங்க. ஆமா ஆமா, சீக்கிரம் கொடுங்க. சாமி, ஏன் தம்பி? நான் ஒரு 1000 ரூபாய்க்கு புடவை வாங்கி வச்சு அம்பாளுக்கு சாத்தலாம் 4-5 நாளா ட்ரை பண்றேன். நடக்க மாட்டேங்குதே. தம்பி, 1000 ரூபாய்க்கு இல்ல, நீ 5000 ரூபாய்க்கு புடவை வாங்கி வச்சாலும் அம்பா மனசு வச்சாதான்டா கட்டிக்குவா. நீ ஒத்துக்கிட்டா 10 தரம் முத்தம் வைப்பேன். நீ இஷ்டப்பட்டா சொர்க்கத்தை கட்டி வைப்பேன். நீ ஒத்துக்கிட்டா 10 தரம் முத்தம் வைப்பேன். நீ இஷ்டப்பட்டா சொர்க்கத்தையே கட்டி வைப்பேன். அடிமையிலே மனம் இறங்கு, நீ மயக்கும் புது அரங்கு. என் மடியில் நீ உறங்கு, துள்ளி குதிக்கும் மனக்குரங்கு. ஜனக்கும் ஜனக்கும் ஜன ஜனக்கினா, ஜனக்கும் 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 ஜன ஜனக்கினா, ஜனக்கினா ஜனக்கினா ஜனக்கினா. வழிக்கு விழுந்தேனே குமரி பொண்ணே, பாதி கனவில் முழிச்சு எழுந்தேனே. குளிக்கும் போது ஒன்ன நினைச்சேன், வழிக்கு விழுந்தேனே குமரி பொண்ணே, பாதி கனவில் முழிச்சு எழுந்தேனே. உங்க ஆத்தா எனக்கு மாமி, ஆமா வந்து அணைச்சு சொகத்த காமி. அடி பொன்னான மாதுளையே, நீ இல்லாம நான் இல்லையே. நீ ஒத்துக்கிட்டா அட 10 தரம் முத்தம் வைப்பேன். நீ இஷ்டப்பட்டா சொர்க்கத்தையே கட்டி வைப்பேன். அடிமையிலே மனம் இறங்கு, நீ மயக்கும் புது அரங்கு. என் மடி நீ உறங்கு, துள்ளி குதிக்கும் மனக்குரங்கு. ஜனக்கும் 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 ஜன ஜனக்கினானா, ஜனக்கும் 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 ஜன ஜனக்கினானா, அட ஜனக்கினா ஜனக்கினா ஜனக்கினா. ஆசம் மனசே அறிய முடியாது. தரர 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 விலகி விலகி போற போது உலகம் புரியாது. வெறுப்பு இருந்தா ஆசம் மனசே அறிய முடியாது. வர வேணும் அழைக்க வேணும், வரம் கேட்டேன் கொடுக்க வேணும். இப்போ நீயாச்சு நானாச்சு, சொல்லு நேரம்தான் வீணாச்சு. நீ ஒத்துக்கிட்டா 10 தரம் முத்தம் வைப்பேன். நீ இஷ்டப்பட்டா சொர்க்கத்தையே கட்டி வைப்பேன். அடிமையிலே மனம் இறங்கு, நீ மயக்கும் புது அரங்கு. என் மடியில் நீ உறங்கு, துள்ளி குதிக்கும் மனக்குரங்கு. தகதின தனக்கு தனக்கு ஜனக்கும் ஜனக்கும்
மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாலேஜ் இஸ் காட். அந்த நாலேஜ் வளரணும்னா காலேஜில் சேர்ந்து படிக்கணும். எல்லா அப்ளிகேஷனுக்குமே எல்லா காலேஜிலுமே இடம் கிடைக்கிறது இல்ல. உதாரணமா நம்ம காலேஜ் எடுத்துக்கங்க, இடம் இல்ல. அதனால அடிஷனலா ஒரு பில்டிங் கட்ட போறோம். அப்ப பல மாணவர்கள் சேர்ந்து இதுல படிக்கலாம் இல்லையா? அதுக்காக டொனேஷன் ரைஸ் பண்ணிருக்கேன். விருப்பப்பட்டவங்க காலேஜ் முடிஞ்ச உடனே என் ரூமுக்கு வந்து அந்த டொனேஷன் புக்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். உங்க காலேஜ் கட்டினதுக்காக எவ்வளவு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்ப கொடுக்க முடிஞ்சது 5 ரூபா தான். இவ்வளவுதான் கொடுக்கணுங்கிறது இல்ல, உங்களால முடிஞ்சதை கொடுத்தீங்களே அதுவே போதும். டோட்டலா கலெக்ஷன் 555 ரூபாய். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. நம்ம நினைச்ச அளவுக்கு கலெக்ஷன் ஆகுமாடா? 4 இடம் சுத்தாதாண்டா கிடைக்கும். நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல. டேய், நம்ம காலேஜ் குயின் வீடு இந்த வீதியில தாண்டா இருக்கு. முதல்ல அங்க போலாம்டா. தம்பி, நீங்க எல்லாரும் என் வீடு தேடி வந்திருக்கீங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னை பத்தி அதிகமா உங்ககிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை, இருந்தாலும் சொல்றேன். என் பேரு தர்மலிங்கம், எங்க அப்பா பேரு அமிர்தலிங்கம். அது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கட்டட நிதின்னு சொன்ன உடனே என் மக கிட்ட ஏற்கனவே கணிசமான ஒரு தொகையை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க பாருங்க. அதனால உங்களை வெறுங்கையோட அனுப்ப நான் தயாரா இல்ல. உங்க கையில நான் எதையாவது ஒண்ணு கொடுத்து அனுப்ப போறேன். இருங்க, வீட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வரேன். இவ்வளவு பேசுறாருல, ஒரு 500 ரூபாய் கொடுப்பாரு. சும்மா இருடா, அதிகமா கொடுத்தாலும் கொடுப்பாருடா. தம்பி, கட்டட நிதின்னு நீங்க சொன்ன உடனே என்னால எதுவும் கொடுக்காம இருக்க முடியல. இந்தாங்க. நல்லா அடிக்கிறீங்க. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, கொடுங்க கொடுங்க. கட்டடம் கட்டி முடிச்ச உடனே கல்வெட்டுல என் பேரை பயிச்சிருங்க. உங்களை தாண்டா தலைவர் என்னமோ சொல்றாரு, கேளுங்கடா. சொல்லுங்க தலைவர். நம்ம காலேஜ் கட்டட நிதிக்காக இந்த ஒரு வாரம் நான் அலைஞ்சதுலயே நேத்து ஒரு இடத்துல தான் பம்ப கலெக்ஷன். எங்க? ஏகாம்பர முதலி தெரு, 7ஆம் நம்பர் வீடு. ஆமா, அந்த ஆள் பேர் என்னடா? தர்மலிங்கம். தர்மலிங்கம். நேத்து போய் டொனேஷன் கேட்டா செங்கலை எடுத்து கொடுக்கறாயா. உங்களை யார் சித்தப்பா செங்கல் கொடுக்க சொன்னாங்க? அதுதான் இருந்துச்சு, கொடுத்தேன். எனக்கு காலேஜ்ல எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? தெரியாம கொடுத்துட்டேன். தெரியாமல் என்ன கொடுத்தீர்? எனது பதி தெரிந்தேதான் கொடுத்தார். கட்டிடம் கட்டுவதற்கு செங்கல் கொடுத்தார் என்பதற்கு பதறுகிறாயே, கூறுகிறேன் கேள். கூறு கூறு. தஞ்சை தரணியை ஆண்ட ராஜராஜ சோழன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தார்? யாருடைய உதவியும் பெறாமல் தஞ்சை பெரிய கோயிலை கட்டி முடிப்பேன் என்று அறிவித்தார். ஆனால் நடந்தது என்ன? அந்த கர்ப்ப கிரகத்தின் மேல் உள்ள விமானத்தை மூடுவதற்கு ஒரு சிறு கல்தான் உதவியது. அந்த கல்லை கொடுத்து உதவியது யார்? யார்? இது அது யார்? ஒரு வயதான மூதாட்டி. வயதான மூதாட்டி. அதைப்போல் எனது பதியை கட்டிடம் கட்டுவதற்கு செங்கல் கொடுத்தார் என்பதை நினைக்கும் போது என் உள்ளம் பெருமையால் பூரிக்கிறது. என் உடல் எல்லாம் ஆனந்தத்தால் புல்லரிக்கிறது. ஆகவே நீ உள்ளே சென்று எங்கள் இருவருக்கும் 2 தேநீர் எடுத்துக் கொண்டு வா. போ. போக மாட்டாய்? நீராவது போய் கொண்டு வாரும். இதுக்கு நீ என்ன சப்போர்ட் பண்ணாமலே இருந்திருக்கலாம். என்ன முணுமுணுப்பு? ஆமாண்டி, மலைஜாதியினர் கல்யாணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்களாம் கண்டிப்பா பார்க்கணும். நான் ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிறதுனால அதுல கலந்துக்க போறேன். மலைஜாதியினர் கல்யாணங்கிற இன்விடேஷன் நம்ம டைப்ல அடிச்சிருக்காங்களே. நம்ம காலேஜுக்கு கொடுக்கறதுனால அந்த மாதிரி அடிக்க சொன்னேன். கல்யாணம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ரியலி? நீ வந்து பாரு, அசந்து போயிடுவ. ஏய், பிரபு வராரு. வாங்கடி நம்ம போலாம். சார், நீங்களும் வந்துருங்க. என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். ஏன் அவங்க வர மாட்டாங்களா?
கண்டிப்பா வருவா. அப்ப நாங்களும் கண்டிப்பா வரோம். தேங்க்ஸ். வாடி. பை தலைவரே, நாம இப்பவே போலாம் தலைவரே. கொல்லிமலை காட்டுக்குள்ள வெள்ள புறா கூட்டுக்குள்ள ஒண்ணு பார்த்துக்கிட்டு உச்சந்தல வெத்துக்கிட்டு முழிக்குதா சிரிக்குதா ஏதேதோ நினைக்குதா முழிக்குதா சிரிக்குதா ஏதேதோ நினைக்குதா பாத்திக்குள்ள ஈரமில்ல நாத்து நட போற புள்ள பாத்திக்குள்ள ஈரமில்ல நாத்து நட போற புள்ள கண்ணெதிர்க்க ஜாதி முல்லை நான் கட்டிக்கிட்டா என்ன உள்ள கண்ணெதிர்க்க ஜாதி முல்லை நான் கட்டிக்கிட்டா என்ன உள்ள பசிக்குதா ருசிக்குதா மறுபடியும் பசிக்குதா
அக்கம் பக்கம் யாரும் இல்லை, நாளிக்கிட்டா பாவம் இல்லை. கலங்குதான் மயங்குதான் கண்ணு ரெண்டும் சொருகுதான். அவள புறா கூட்டுக்குள்ள அவுச்சந்தல வெத்துக்கிட்டு என்னப்பா இதெல்லாம்? அந்த ட்ரில் மாஸ்டர் கூப்பிடியா? என்னப்பா இதெல்லாம்? என்ன காலேஜா சினிமா கொட்டாயா? மறந்துட்டேன் சார். குட் மார்னிங் சார். உடம்பு உடைஞ்சிட போதப்பா, ஸ்டெடியா நில்லு. இதெல்லாம் ஹைட்டா இருக்கிறவங்க ஆட வேண்டிய ஆட்டம் ஐயா. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க சார். நீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்க சார். சொன்னா கேட்கிற ஜென்மங்களா இது? சார் ஓ, சார் இந்த வருஷம் டீம்ல என்னையும் சேர்த்துக்குங்க. நம்ம காலேஜுக்கு கப்பு வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஃபைல் கொடு. பேர் எழுதிக்கா சார். ஓ, இவன் ஆடி கப்பு வாங்கி கொடுத்து அதை நம்ம காலேஜில் வைக்கணுமா? Fed up. Fed up. என்ன டெய்லர்? வாமா. வணக்கங்க. வணக்கம். வாங்க தம்பி வாங்க. இங்கதான் இருக்கீங்களா? சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. ஆமா, அப்பா ஊர்ல இருக்காருங்களா இல்ல வெளியூர்ல இருக்காருங்களா? ஊர்ல தானே இருக்காரு. உங்க குடும்ப நியாயத்தெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. 10 நாள் ஆச்சு பிளவுஸ் கொடுத்து. பிளவுஸ் தச்சாச்சா? எல்லாம் முடிஞ்சதம்மா. கை வைக்க வேண்டியதுதான் பாக்கி. முதல்ல கை வச்சிட வேண்டியதானே டெய்லர்? முதல்ல நான் ஒரு கை வச்சாச்சு. ரெண்டாவது கை வைக்கிறதுக்கு மகன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். அது சரி. யா, நான் போயிட்டு வரேன் டெய்லர். என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? நான் உன்னை நினைத்தேன். என் கைகள் உன்மேல் பட்ட போது என்ன உணர்ந்தாய்? நான் மறந்தேன், என்னை மறந்தேன். ஹை! என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? நான் உன்னை- ஐயோ ஐயோ சீக்கிரம் போங்கடி. புடி. என்னப்பா இதெல்லாம்? யோ ட்ரில் மாஸ்டர், வாங்க. காலேஜில் காதல் நாடகமா? அதுவும் இவ்வளவு உயரத்துல இவனுக்கு காதல் தேவையா? அடச்சீ, என்ன கோழி சிரிக்கிற மாதிரி சிரிக்கிற? சார் உங்களுக்கு தெரியாது சார், இதை நான் தான் சார் செட்டப் பண்ணேன். சார் சார் தியேட்டர்ல பாடுற போது அள்ளிக்கிட்டு போயிடும் சார். எது அள்ளிட்டு போச்சு? மனச. என்னை முதலாக பார்த்த போது நீ என்ன நினைத்தாய்? நான் என்ன நினைச்சேன்னு சொல்லணும், அவ்வளவுதானே. கொஞ்சம் பையில கொடு. கேட்கல காலேஜ் குட்டி சவராக்கிட்டீங்களா? Fed up. Fed up. சார் கட்டபொம்மன் சார் வரார். வரட்டும் வரட்டும். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது விஸ்கி. விஸ்கியா? டேய், நான் ஒரு தேசியவாதிடா, அதெல்லாம் குடிக்க மாட்டேன். உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி. நீ என்ன எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, ஏற்றம் இறைத்தாயா, களை பறித்தாயா, இல்லை என் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மானம் கெட்டவனே, அறிவு கெட்டவனே, யார பாத்துடா மானம் கெட்டவனேன்னு கேக்குற? குட் மார்னிங் சார், ஐ எம் கோயிங் ஃபார் த ரேசல். அவன் என்னடா நான் எஸ்எஸ்ஆர் பாட்டு பாடுறேன்றா, இவன் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை நடத்தன்றான். இது எங்க போய் முடியும்னு தெரியலையே. சார் இதெல்லாம் எடுபடாது சார். இந்த வருஷம் நான் ஒரு நாடகத்துல பாட போறேன். என்ன பாட்டு? அந்த காலத்துல சின்னப்பா, ஆமா, பி சின்னப்பா அவர் பாடின பாட்டு. நடையலங்கா
நடையலங்காரம் கண்டே பின்னல் தடையலங்காரம் இந்த வருஷம் நாடகமே கிடையாது. ஏன்? இந்த காலேஜில் நான் பிரின்சிபலா இருக்கிற வரைக்கும் நாடகமே கிடையாது. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் ஜிம்பக் ஜிம்பா. இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு பாட போகுது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சரி சரி சரி, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இப்போ நீங்க எல்லாம் மேஜிக் ஷோ பாக்குறீங்க. இப்போ கில்போன்ஸா ஜோங்கரா வந்தா அடுத்து அவன் துப்பி வர போறாங்க. அரே அரபிஷ்கி ஷாக்கி புஷா பகு பகு. 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 மேல பாடுறா. அரே ஜிம்பக் ஜிம்பா, நம்ம இப்போ வித்த காட்ட போறா. நீ என்ன சொல்லு? வேலையை பாடுறா. டே முதல் வரிசையில வெள்ள பணியன் போட்டிருக்கிற படா பச்சா இதரா இதரா. நானா? வெள்ள பணியன் யார் போட்டிருக்கா? இதரா மேன். குட் மார்னிங். பக்கத்துல வா மேன். எதுக்கு? உன் கையில என்ன இருக்கு? வேக இருக்கு. இன்னுமா இருக்கு? அரே உன் கையில இருக்கிற மோதிரத்தை கழட்டு மேன். நான் இப்ப வித்த காட்டுது. இந்த பைக்குள்ளாரே போடு. இது யாரோட மோதிரம்? என்னோட மோதிரம். யார் செஞ்சது? ஆசாரி செஞ்சது. மத்த மோதிரம் எல்லாம் என்ன வக்கீலா பண்ணுது? அரே உனக்கு இந்த மோதிரம் வேணும்? என்ன அது? கைட்டு உங்க கையில கொடுத்தா வேணாம் நடத்தமா? குடியா? அப்ப எடுத்துக்கோ. மோதிரத்தை காணோம். அரே நல்லா தேடி பாரு மேன், உள்ளதா இருக்கும். காளையா? மோதிரத்தை குடியா? என்ன மேன் பலமுறை? அது இல்லாம நான் வீட்டுக்கு போக முடியாது. குடியா? அப்படின்னா அப்படின்னா அந்த ஜீரோல 7வது சீட்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கு. அந்த பொண்ணு பேக்ல மோதிரம் இருக்கு, வாங்கிக்கோ போ. ஏய், பிரபு மோதிரம் உன் பேக்ல தாண்டி இருக்கு. அரே லட்சுமி, நம்ம பச்சாக்கி மோதிரம் உன் பைக்குள்ளாரே இருக்கு. கொடுத்துரும். யோ, அந்த ஆள் உங்ககிட்ட தானே மோதிரம் கொடுத்தா? அது எப்படி என் பேக்ல வரும்? குருவே, நம்மளே குருன்னு சொல்லிச்சு. என் மோதிரத்தை வாங்கி கொடு. கவலைப்படாதே. அரே லட்சுமி கொடுத்துரும். என்கிட்ட கிடையாதுயா. மந்திரவாதி நான் சொல்றேன், பைக்குள்ளாரே இருக்க. கொடுத்துரும். குருவே, என் மோதிரத்தை வேணா அவளே வச்சு சொல்லு. அவ மோதிரத்தை எனக்கு கொடுக்க சொல்லு. நாங்க 2 பேரும் இங்கேயே மாத்திக்கிறோம். பியார். யோ, idiot, nonsense scoundrel. குருவேன்னு சொன்ன சின்ன பையன் கெஞ்சி கெஞ்சி கேக்குறான். மோதிரம் கொடுக்க சொன்னா நீ அவளோட சண்டை போடுது. நீ அவனை லவ் பண்ணுது. குருதேவா, நீ அவளோட டூயட் பாடுது. அப்படியே ஒரு டியூனிய சொல்லிட்டு இன்று காற்றுக்கும் மலருக்கும் கல்யாணமாம், இங்கு காண கருங்குயில்கள் கச்சேரியா. இன்று காற்றுக்கும் மலருக்கும் கல்யாணமாம், இங்கு காண கருங்குயில்கள் கச்சேரியா. நீல நதிக்கரையில் ஊர்வலமாம், முகில் நீந்தி விளையாடும் காலமாம். நீல நதிக்கரையில் ஊர்வலமாம், முகில் நீந்தி விளையாடும் காலமாம். இன்று காற்றுக்கும் மலருக்கும் கல்யாணமாம், இங்கு காண
காற்றுக்கும் மலருக்கும் கல்யாணமா, இங்கு காண கருங்குயில்கள் கச்சேரியா. நீல நதிக்கரையில் ஊர்வலமா, முகில் நீந்தி விளையாடும் காலமாம். இங்கு காற்றுக்கும் மலருக்கும் கல்யாணமாம், இங்கு காண கருங்குயில்கள் கச்சேரியா. மண்ணில் பாதம் பதியாமல் தடுமாற, போதை மெதுவாக தலைக்கேற, மண்ணில் பாதம் பதியாமல் தடுமாற, வண்ண பாதம் பதியாமல் தடுமாற, இன்று காற்றுக்கும் மலருக்கும் கல்யாணமா, இங்கு காண கருங்குயில்கள் கச்சேரியா. நீல நதிக்கரையில் ஊர்வலமா, முகில் நீந்தி விளையாடும் காலமாம். இன்று காற்றுக்கும் மலருக்கும் கல்யாணமா, இங்கு காண கருங்குயில்கள் கச்சேரியா. நீ கொஞ்சம் தட்ட. வாட்ச்மேன், என்னடா இது? கதவு தட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இங்கதான் கேட்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் தரப்பா. இல்லையா? ஏயா, ஆடிட்டோரியத்துல மேஜிக் ஷோ முடிஞ்சு அரை மணி நேரம் ஆச்சு. உள்ள என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? ஒண்ணும் பண்ணலையே. ஒண்ணும் பண்ணலையா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. போ, போ. ஹலோ, செல்லாராம்ஸ்ல ஒர்க் பண்ற பானுங்கிறது நீங்க தானே? ஆமா. உங்க ஃப்ரெண்டு எனக்கும் கல்யாணம். நிஜமாவா சொல்றீங்க? ம்ம். அவ என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தீங்களா? என்ன லவ் மேரேஜா? இந்து, என்னடி சௌக்கியமா? கடைக்கு போல? அது இருக்கட்டும், இவ்வளவு நாளா பழகியும் இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டியே. என்னடி, நான் என்ன உங்ககிட்ட மறைச்சேன்? உனக்கு கல்யாணம்ங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. கல்யாணமா? நடக்கட்டடி, நடக்கும்போது கண்டிப்பா சொல்றேன். நடக்கும்போது சொல்றியா? எனக்கு பத்திரிக்கையே வந்தாச்சு. பத்திரிக்கையா? ஏண்டி விளையாடுறியா? ஆமாண்டி, நீதான் எங்களை எல்லாம் மறந்துட்ட. அவர் எவ்வளவு நல்லா தெரியுமா? எவ்வளவு கைண்டா பேசி பத்திரிக்கை கொடுத்துட்டு போனா தெரியுமா? ஏண்டி விளையாடுறியா? நானா விளையாடுறேன்? இதோ நீயே பாரு. சார். வெள்ளச்சாமி, பிரபு நான் வர சொன்னேன்னு சொல்லு. பிரபு, உன்னை பிரின்சிபால் கூப்பிடுறார்.
என்ன சார் வர சொன்னீங்களாமே? இந்து ஏன் சார் அழுகுறாங்க? ஏமா அழற? இந்து ஏன் சார் அழுதுகிட்டே இருக்காங்க? சீட். உங்களுக்கு கல்யாணம்னா இந்து ஏன் சார் அழுதுகிட்டு இருக்காங்க? Shut up. பத்திரிகை பிரிச்சு பார். என்ன சார் இது? நீங்க கொடுத்த கல்யாண பத்திரிகையில என் பேரும் இந்து பேரும் போட்டிருக்கு. நான்சென்ஸ். ஒன்னும் தெரியாதவ மாதிரி நடிக்கிறியா? யூ டோன்ட் டாக் எனிதிங். கெட் அவுட். இந்த காலேஜில இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். இந்த காலேஜில இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். ஓகே சார், நீங்க என்ன கெட் அவுட்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்க விரும்பல. நீங்க ரொம்ப ஈஸியா என்ன டிஸ்மிஸ் சொல்லிட்டீங்க சார். இந்த காலேஜ்ல எவ்வளவோ இடம் இருக்கலாம், ஆனா ஆனா உங்க இதயத்துல எனக்கு இடம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்க விரும்பல சார். சார், நீங்க ரொம்ப நேர்மையானவர், நாணயமானவர், எதையும் சிந்திச்சு பாக்குறவர், அதுவும் இல்லாம என் மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கவர். இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதிரி மிஸ்யூஸ் எல்லாம் நீ பண்ற. சாரி சார், நீங்க இதுவரைக்கும் என் மேல காட்டின அன்புக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன் சார். சார், போகும்போது உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். சார், 1000 குற்றவாளிங்க தண்டிக்கப்படலாம், ஆனா ஒரே ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அதுவும் உங்ககிட்ட ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க ஒரு நேர்மையானவர், நாணயமானவர், எதையும் சிந்திச்சு பாக்குறவர், அதுவும் இல்லாம என் மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கவர். என்னப்பா இதெல்லாம்? சார், தூக்கு தண்டனை கைதி தன்னுடைய கடைசி ஆசை சொல்ற மாதிரி உங்ககிட்ட என்னுடைய கடைசி ஆசையை சொல்றேன். சார், நீங்க ஒரு நேர்மையானவர், நாணயமானவர், எதையும் சிந்திச்சு பாக்குறவர். சார், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் 1000 குற்றவாளிங்க தண்டிக்கப்படலாம், ஆனா ஒரே ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது சார். சார், இந்த பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணது நம்ம பங்கஜம் பிரஸ். அந்த பிரஸ் நம்ம குமாரோடது. வேணும்னா நீங்க அவனை கூப்பிட்டு கேளுங்க சார். வெள்ளச்சாமி சார், குமார கூப்பிடு. என்னடா வர சொன்னீங்களா சார்? இந்த இன்விடேஷன் உங்க பிரஸ்ல பிரிண்ட் ஆனதா பார்ப்பா. இனிமேல் இந்த மாதிரி காரியம் பண்ணுவேடா. What the nuisance here? பிரின்சிபால் ரூம் நினைச்சீங்களா? கேம்பிளிங் டன் நினைச்சீங்களா? பிடிச்சிட்டே. என்ன சார், இந்த என் சிஸ்டர் மாதிரி சார். இந்த பத்திரிகைனால இவன் லைஃப் பாதிக்காது சார். என் சிஸ்டர் லைஃப் என்ன சார் ஆகும்? இதெல்லாம் யோசிச்சுதான் இவனை காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். டிஸ்மஸா? எஸ். என்னாச்சு? குமார், Get up, get up. என்னங்க? ஏப்பா, அவனை காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணதுக்கு நீயே ஷாக் ஆகி கீழே விழுந்த? என்ன சொன்னீங்க? என்னப்பா இதெல்லாம்? உண்மையாவே அவனை காலேஜை விட்டு விளக்கிட்டீங்களா? எஸ். என்ன வசதிகள் அவனுக்கு இருந்தாலும் இனிமே அவன் எந்த காலேஜ்லயும் சேர முடியாது. அவன் லைஃப் அவுட். ஆனா நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. வாழ்க்கை இருண்டு போன என்னுடைய நண்பனுக்கு வழிகாட்ட வேண்டியது என்னுடைய கடமை. அதனாலதான் இந்த உண்மையை சொல்றேன். 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம் சார், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது சார். என்னப்பா இதெல்லாம்? சார், இந்த பத்திரிகை அடிச்சது வேற யாரும் இல்ல, நான் தான். இந்த பத்திரிகை அடிக்க சொன்னது வேற யாரும் இல்ல, இந்துதான். பொய்யா சொல்றேன். தயவு செஞ்சு இந்த நேரத்திலயாவது உண்மையை சொல்ல விடு. உங்க வீட்டுல உன்னை பொண்ணு பார்க்க ஆள் வந்ததோ, இல்ல நீ பிரபுவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதோ, இதையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் நீ என்ன பத்திரிகை அடிக்க சொன்னதோ பாவம் அவருக்கு தெரியாது. நானும் உன்னை பத்திரிக்கை அடிக்க சொன்னேன். இத பார், எது எப்படி இருந்தாலும் பிரபு உன்னை கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்குவான் சார். இந்துவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா சார். இவதான் எல்லாத்தையுமே இல்லங்கிறாள. நீ சும்மா டே சார். இந்த சிக்கலை எப்படியாவது நீங்க தான் சார் தீர்த்து. என்ன நீங்க ஒரு நேர்மையானவர், நாணயமானவர், எதையும் சிந்திச்சு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்க மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறோம். இவ்வளவு நேர்மையான ஸ்டூடெண்ட்
தவற நினைச்சிட்டேன். சாரி மை பாய். இட்ஸ் ஓகே சார். ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு அவசரம் கூடாது. புடை சார் அவகிட்ட கொடுக்காதீங்க சார். ஏப்பா? உங்ககிட்ட கொடுத்ததுனால பரவாயில்ல. ஏன்னா நீங்க ஒரு நேர்மையானவர், நாணயமானவர், என் மேல அக்கறை வச்சிருக்கவர். இதே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருந்தா கிரிமினல் கேஸ் ஆயிருக்கும்பா. நம்ம சங்கிலியில் மாட்டினாரு சைட் அடிச்ச மச்சான். ஜீவன் வாய பார்த்து ஆண்டவனே நாய போல வச்சான். நம்ம சங்கிலியில் மாட்டினாரு சைட் அடிச்ச மச்சான். ஜீவன் வாய பார்த்து ஆண்டவனே நாய போல வச்சான். இப்போ அடங்கி போன சண்டி இவன் அச்சோடிஞ்ச வண்டி. இப்போ அடங்கி போன சண்டி இவன் அச்சோடிஞ்ச வண்டி. ஐயட்டி நின்னு கிள்ளி கிள்ளி ரொட்டி துண்ட போடுங்கடி. குத்தி கெட்டு போனவரை சுத்தி சுத்தி ஆடுங்கடி. ஐயட்டி நின்னு கிள்ளி கிள்ளி ரொட்டி துண்ட போடுங்கடி. சுத்தி கெட்டு போனவனை சுத்தி சுத்தி ஆடுங்கடி. நம்ம சங்கிலியில் மாட்டினாரு சைட் அடிச்ச மச்சான். ஜீவன் வாய பார்த்து ஆண்டவனே நாய போல வச்சான். காலேஜ் பாடம் விட்டு டீனேஜ் பெண்ணை தொட்டு மேரேஜ் பண்ணி கொள்ள பார்த்தாண்டி. சப்பானி காலழக ஜலதோஷமும் கழக அப்பப்பா அழகம் பாரேந்தி. காலேஜ் பாடம் விட்டு டீனேஜ் பெண்ணை தொட்டு மேரேஜ் பண்ணி கொள்ள பார்த்தாண்டி. சப்பானி காலழக ஜலதோஷமும் கழக அப்பப்பா அழகம் பாரேந்தி. அத்தழகட்டும் பெண்ணை கண்டா வாரை மட்டும் ஆட்டுதாடி. நன்றியுள்ள ஜென்மம் என்று நம்மிடத்தில் காட்டுதாடி. நம்ம சங்கிலியில் மாட்டினாரு சைட் அடிச்ச மச்சான். ஜீவன் வாய பார்த்து ஆண்டவனே நாய போல வச்சான். எங்கிட்ட டங் அடிக்க இல்லாத டூப் அடிக்க ஏமாத்தி கிஸ் அடிக்க பார்த்தாண்டி. மச்சானே டைவடிக்க மீசையில் மண்ணடிக்க அச்சச்சோ ஊர் சிரிக்க தோத்தாண்டி. எங்கிட்ட டங் அடிக்க இல்லாத டூப் அடிக்க ஏமாத்தி கிஸ் அடிக்க பார்த்தாண்டி. மச்சானே டைவடிக்க மீசையில் மண்ணடிக்க அச்சச்சோ ஊர் சிரிக்க தோத்தாண்டி. அட்டி தன்னிட்டு வட்டமிட்டு தட்டி கெட்டு போனதடி. தாய் குலத்தை கிண்டல் பண்ணி நாய் குலமா ஆனதடி. நம்ம சங்கிலியில் மாட்டினாரு சைட் அடிச்ச மச்சான். ஜீவன் வாய பார்த்து ஆண்டவனே நாய போல வச்சான். இப்போ அடங்கி போன சண்டி வண்டி. இப்போ அடங்கி போன சண்டி இவன் அச்சோடிஞ்ச வண்டி. உன்னை நாய் படாத பாடுபடுத்திட்டாளடா. நான் மட்டும் உன் பக்கத்துல இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்க விட்டுருப்பனா? டேய் கம்முனுற. ஆமா ஒரு பொம்பளை உன்னை இந்த அளவுக்கு கலாட்டா பண்ணிட்டா கம்முனுன்றீங்க. டேய், அவ என் கழுத்துல நாய் சங்கிலியை மட்டும் தானடா போட்டா.
இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் இன்று பௌர்ணமி அடுத்த பௌர்ணமி அன்று ஊடிபி செல்வதுரை அவர்கள் மகன் பிரபு ஆகிய நான் அவருடைய மகனாகிய பிரபு சார் மேட்டுப்பாளையம் பி சோ அண்ட் சோ அவர்கள் மகள் இந்துவின் கழுத்தில் இந்த தாலியை கட்டப் போகிறேன். இதையே எங்கள் திருமண அழைப்பாக கொண்டு எல்லோரும் வந்து எங்களை வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். வணக்கம். சோ நீங்க ரெண்டாவது முறையா என்கிட்ட வந்து நிக்கிறீங்க. ஐ டோன்ட் லைக் இட். எனக்கும் இஷ்டம் இல்ல சார். ஆனா இவ தான் என்ன கொண்டு வந்து இங்க நிறுத்திட்டா. தாலி கட்டுறேன்னு சேலஞ்ச் பண்ணதுக்காக பயந்துகிட்டு நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணல. உங்ககிட்ட எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பிரின்சிபலா இருக்கிற காலேஜுக்கு. சார், நான் தாலி கட்டுறேன்னு சொன்னது வாஸ்தவம் தான். ஆனா இந்துனா ஒருத்தர் இந்த உலகத்துல இந்துவா? உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் காலேஜுக்கு வெளியே வச்சுங்க. கெட் அவுட். ஹெட் அப். இந்து, எங்க இவ்வளவு வேகமா போற? ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கா? ஏன் பின்னாடியே வர? உனக்கு வெக்கமா இல்ல? உன் பின்னாடி வரதுக்கு எனக்கு என்ன வெக்கம்? உங்ககிட்ட செருப்ப கழட்டியும் காமிச்சிட்டேன், அரைஞ்சும் பாத்துட்டேன். உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லையா? இத பாரு, நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? இடியட். தேங்க் யூ. பாத்து போமா, கைய கால உடைச்சுக்க போற. உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அம்மா, என்ன காப்பாத்துங்கம்மா. அலமேலு, என்ன நடந்தது? ஏன் இப்படி ஓடி வருகிறாய்? என் புருஷனை போட்டு அடிக்கிறாமா. நீ என்ன தவறு செய்தா? செய்யலம்மா. வீட்டுக்கு ஏனையா கட்டிய மனைவியை கை நீட்டி அடிக்கிறீரே, நீரெல்லாம் ராண் மகனா? உமக்கு வெட்கமாக இல்லை? கோவம் ஒரு அளவுக்கு நடந்துகிட்டா அடிச்சேன். என்ன சொன்ன? கோபம் வர்ற அளவுக்கு நடந்துகிட்டா அதனால அடிச்சியா? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன்னு சொன்ன பொண்டாட்டிய கைலீட்டி அடிச்சியா? திங்கிற சோத்து மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு இல்ல என்னைக்கு வேணாலும் சொல்லுவேன். கோட்டை ஏறி சொல்லுவேன். எனக்காக இல்ல, எல்லாத்துக்காகவும் சொல்லுவேன். எவனொருத்தன் கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சானோ அவன் தான் உண்மையான ஆம்பளை. எந்திரிங்க. நானும் 10 வருஷமா ட்ரை பண்றேன், என் பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கவே முடியலையா. கடவுளே, என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே போயிருவா. நாதா, எங்கே போகிறீர்கள்? சோகத்தின் எல்லைக்கே போகிறேன். கொல்லையில உட்கார்ந்து அழுதுட்டு வர்றேன். போங்கள் போங்கள். பின்னாலே வந்து அடிக்கிறார். சாப்பாடை எடுத்து வைடா. சாப்பிடலாமா? ஓய், உன்னத்தாண்டா சாப்பிடலாமான்னு கேட்டேன். ஏண்டா சாப்பிடுறது பூரியாட்டம் இருக்கு. ரவுண்டா இருக்கு, பார்த்தா தெரியல, அது பூரி தாண்டா. ஆமா, 8 மணிக்கே குன்னூர்ல இருந்து கிளம்புறதா இருந்தா ஒரு 7 மணிக்கே வீட்டுல பூரி சுட்டுவாங்களோ? 7 மணிக்கெல்லாம் சுடுறாங்களாக்கும். அதெல்லாம் நேத்து ராத்திரி சுட்டதுப்பா. ஏய், இந்த பக்கம் வாடி. டேய், இந்து இங்க வந்து நிக்க சொல்ற. நான் நிக்க சொல்ல மாட்டேன். வேண்டாம், நீ வந்து நிக்க சொல்ல. அப்புறம் நீ எதுக்குடா? எழுச்சி போடா. இந்து, கொஞ்சம் இங்க வந்து நில்லுமா. எதுக்கு? எதுக்கா? மேரேஜுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. ஹைட் கரெக்டா இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டாமா? ஏ, அது சரி. நம்மாளு டென்னிஸ் விளையாடுற அழகே அழகுதாண்டா. நீ விளையாடுமா, பூந்து விளையாடு. நான் இங்கதான் இருப்பேன். டேய், வாங்கடா, உட்கார்ந்து ரசிப்போம். டேய் டேய், என் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தோழன் யாருடா? டேய், இதுக்கெல்லாம் மட்டும் போட்டி போடுவீங்களா? பௌர்ணமிக்கு இன்னும் 12 நாள் தான் இருக்கு. எவனாவது போய் இந்து கிட்ட எனக்காக ஒரு லவ் லெட்டர் எழுத சொன்னீங்களாடா? ஐயா, இது அவளுக்கு தெரியாம கூட இருக்கலாம்.
இதெல்லாம் இப்ப எழுதாம கல்யாணத்துக்கு அப்புறம் எழுத முடியுமா? உனக்கு என்னப்பா சாதாரணமா சொல்லிட்டேன். லெட்டர்ல உன் பேர் எழுதுறதுக்கு அவங்களுக்கு வெக்கமா கூட இருக்கல. வெக்கமா இருந்தா அன்புள்ள சோ அண்ட் சோ அவர்களுக்கு அப்படின்னு எழுத வேண்டியதானே? யா சரி. இத பார், மணி 5:30 மணி ஆச்சு. விளையாடிட்டு 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போய் சேரு. பொழுது விழுகிற நேரத்துல வீட்டுல விளக்கேத்தலன்னா வீடு விருத்தி ஆகாது. என்ன? சரி. My dear son, to be very frank with you, நீ இந்து விஷயத்துல மறுபடியும் கலாட்டா பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சாரி டாடி, நான் எந்த விதமான கெட்ட அபிப்பிராயத்தோட இந்துவை ஃபாலோ பண்ணல. அவ என்னைக்கு என்ன பர்த்டே ஃபங்க்ஷன்ல அடிச்சாளோ அன்னைக்கே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். உங்க மகன் கெட்டவன் இல்ல, அவனால உங்களுக்கு கெட்ட பேர் வராது. அது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். எவ்வளவு அழகா வர பாடுற. நல்லா இருக்கு. யார் கேட்டா? அதுக்காக அபிப்பிராயம் சொல்லாம இருக்க முடியுமா? ஓ இதுகளுக்கு எல்லாம் வேற வேலையே கிடையாது. எங்கடா அவனை காணா? வந்துருவான்டா. குட் மார்னிங். வந்துட்டான்டா. ஹலோ, எங்கடா போயிட்டு நீ? உனக்கா வெயிட் பண்ணிருக்கல. ஏண்டா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றதுன்னு கேட்டல. மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து ஒரு சாமியா. அவரை போய் பார்க்கலாங்கிறியா? சொல்றத கேளுடா. கவனமா கேளுடா டேய். மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து ஒரு சாமியா. அந்த சாமியா மனசு வந்து யார் வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் அந்த வீடு விருத்தி அடையன்றது ஒரு ஐதீகம். அந்த சாமியார் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரா, நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரான்னு ஒருத்தர் ஏங்கிட்டு இருக்காங்கடா டேய். டேய், இதெல்லாம் போய் என்கிட்ட என்ன சொல்றீங்க? அதுலதான் விஷயமே இருக்கு. சாமியார பத்தி பேசிக்கிட்டது வேற யாரும் இல்ல, நம்ம காலேஜ் கோயிலோட சித்தப்பாவும் சின்னம்மாவும் தான். என்ன யோசிக்கிற? நாளைக்கு நாம 2 பேரும் சாமியார் வேஷத்துல அவங்க வீட்டுக்கு போக போறோம். எதுக்கு? சாதுக்களின் வேடங்களில் தான் பல சாம்ராஜ்யங்களை வீழ்த்தி இருக்கிறார்கள். தனனன தனனன தனா தனனன தனனன தானா தனனன தனனன தானா தனனன தனனன தானா. மழை பெஞ்சி குளமெல்லாம் தண்ணி. ஆமா, மழை பெஞ்சி குளமெல்லாம் தண்ணி. ஆமா, மழை பெஞ்சி குளமெல்லாம் தண்ணி. அதனாலே 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 மழை பெஞ்சி குளமெல்லாம் தண்ணி. எதனாலே 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 மழைஞ்சி குளமெல்லாம் தண்ணி. ஆமா, மழை பெஞ்சி குளமெல்லாம் தண்ணி. பாவி குடிக்கத்தான் இல்லைன்னா ஒரு சொட்டு தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி. மழை பெஞ்சி குளமெல்லாம் தண்ணி. பக்கத்து விட்டு ஆண்டாள கேளு. ஆமா, பக்கத்து வீட்டு ஆண்டாள கேளு. யோ யோ நிறுத்துங்கய்யா, என்ன விளையாடுறீங்களா? என் பக்கத்து வீட்டுல ஆண்டாள் ஒருத்தியா இல்ல, அலமேலுதான் இருக்கா. சரி, பக்கத்து வீட்டு அலமேல கேளு. ஆமா, பக்கத்து வீட்டு அலமேல கேளு. அவன் இல்லைன்னா அக்காள கடன் கொஞ்சம் கேளு, கடன் கொஞ்சம் கேளு. தனனன்ன தனனன்ன தானா போடு, தனனன்ன தனனன்ன தானா தனனன்ன தனனன்ன தானா தனனன்ன தனனன்ன தானா தரணன்ன தரணன்ன தானா. யார் இவர்கள்? பார்ப்பதற்கு பரதேசிகள் போல அதானே. இருக்கிறார்கள். இல்லத்திலே வந்து கெந்தராட்டம் போடுகிறார்களே. ஆமா, நானும் தெரியாமலே ஆடிட்டேன். இரு நானே கேக்குறேன். யோ, யாரையா நீங்க? சிறுவா, எங்களை பார்த்தா யார் என்று கேட்கிறாய்? சிஷ்யா, நாம் யார் என்பதை இவர்களுக்கு எடுத்து இயம்பு. இவன் உனக்கு சிஷ்யனா? வேண்டுமானால் நீயும் சேர்ந்து கொள். தேவதானா? தெரியாம கேட்டுட்டேன். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள காட்டேரி சுவாமிகளின் ஆசிரமத்திலிருந்து நாங்கள் வருகிறோம். சுவாமி, தாங்கள் அங்கிருந்தா வருகிறீர்கள்? ஆஹா, எங்கள் இல்லத்தில் தங்கள் பாதம் பட நாங்கள் என்ன தவம் செய்தோமோ. வாருங்கள் சுவாமி, வாருங்கள் சுவாமி, தயவு செய்து வாருங்கள் சுவாமி. வந்து இருக்கையிலே அமருங்கள். வாருங்கள், இருங்கள். சுவாமி, தங்கள் இருவரில் யார் சுவாமி காட்டேரி சுவாமிகள்? நீங்கள் நினைப்பது போல் இல்லை, நாங்கள் அவரின் சிஷ்ய கோடிகள். இவர்தான் அகஸ்தியரின் பேரன். அகஸ்தியருடைய பேரரா? தங்கள் உயரத்தை பார்த்தாலே தெரிகிறது அகஸ்தியருடைய பேரராகத்தான் இருப்பீர்கள் என்று. சுவாமி, எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு சந்தேகம். குழந்தாய் கேள். ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்கிறார்களே, அது ஏன் சுவாமி? குழந்தாய், ஆடை இல்லை என்றால் அவன் அறைக்குள்ளேதானே இருப்பான். இதை போய் பெரிய கேள்வியாக கேட்கிறாயே. ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன், அது சரி. தாங்கள் ஆடை இருந்தும் அரை மனிதனாக வந்திருக்கிறீரே, அது சிறுவா, உன்னை என்ன செய்கிறேன் பா. சுவாமி, சுவாமி, தாங்கள் சினம் கொண்டு அவரை சபித்து விடாதீர்கள். தெரியாமல் கேட்டு விட்டார், மன்னித்து விடுங்கள். ஏன் சுவாமி, தங்கள் குருநாதர்
இங்கு எப்போது சுவாமி வருவார்? சுவாமி, நான் என்ன தவறாக கேட்டுவிட்டேன்? எதற்காக இப்படி குலுங்கி குலுங்கி அழுகிறீர்கள்? தங்கள் இல்லத்திற்கு வர நினைத்திருந்த அவர் வரும் வழியில் பெரிய பள்ளத்தில் விழுந்து விட்டார். வா இந்து, வந்து சுவாமிகளிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். என்னை ஆசீர்வதியுங்கள். சீக்கிரம் விவாகம் உண்டாகட்டும். சுவாமிகளே, உங்கள் குருநாதர் பள்ளத்தில் விழுந்தாரே, அப்புறம் என்ன ஆச்சு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. இங்கு எப்போது சுவாமி வருவார்? இப்பொழுது சூழ்நிலை சரியில்லை. வரும் ஞாயிறன்று காலை வருவார். வரும் ஞாயிறன்றா? ஐயோ, அன்று நாங்கள் கோவிலுக்கு சென்று மாலை 4 மணிக்குத்தானே திரும்புவதாக இருக்கிறோம். ஏன் நாதா, வேண்டுமானால் அதை ரத்து செய்து விடுவோமா? வேண்டாம் வேண்டாம், கோவிலுக்கு போவதை ரத்து செய்ய வேண்டாம். அது எங்கள் குருநாதருக்கு பிடிக்காது. நீங்கள் 4 மணிக்கே வாருங்கள். அதுவரை இங்கு யாராவது ஒருவர் இருந்தால் போதும். ஏன், இந்த குழந்தையே இருக்கலாமே, இல்லையா சிஷ்யா? தங்கள் சித்தம். குழந்தை குருவை கவனித்துக் கொள்ளட்டும். குழந்தையை குரு நன்றாக கவனித்துக் கொள்வார். நீங்கள் நிம்மதியாக கோவிலுக்கு சென்று வாருங்கள். நாங்கள் விடை பெறுகிறோம். நல்லது சுவாமி. குழந்தாய், குருவை நன்றாக கவனித்துக் கொள்ளம்மா. ஜெய் குருதேவா. ஜெய் ஜெய் குருதேவா. ஜெய் குருதேவா. ஜெய் குருதேவா. ஜெய் குருதேவா. யாரும் வீட்டுல இல்ல போல இருக்கு. நம்மாள் தனியா தான் இருக்கா. சச்சிதானந்தம். குழந்தாய், பயப்படாதே குழந்தாய். யார் நீங்க? நான் வருவதாக என் சிஷ்ய கோடிகள் கூறவில்லையா? சுவாமி, நீங்க? காட்டேரி சுவாமி. நீங்க பள்ளத்துல விழுந்ததா சொன்னாங்க. ஆனா இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் உன் சித்தப்பாவும் சின்னம்மாவும் வரவில்லையே? அவங்க 4 மணிக்கு வந்துருவாங்க. ஓ, என்ன ஆசீர்வதிங்க சுவாமி. சீக்கிரமே திருமணம் நடக்கட்டும். உட்காருங்க. ம். உள்ளே சென்ற என் பால் சாப்பிடுங்க சுவாமி. சுவாமி, குழந்தை, என்னால் எப்படி அம்மா பால் சாப்பிட முடியும்? நான் வேணா ஊட்டி விடுறேன். ம். போதும் போதும் போதும். என்ன சுவாமி அப்படி பாக்குறீங்க? அழகான முகம், மூங்கில் போன்ற கைகள், கொவ்வை இதழ். சுவாமி, என்ன இது? என் குழந்தையின் மீது ஒரு இனம் தெரியாத பாசம். குழந்தாய், இந்த பிரசாதத்தை பிரித்துப் பார், எல்லா விஷயமும் புரியும். இப்பொழுது சூழ்நிலை சரியில்லை. வரும் ஞாயிறன்று காலை வருவார். வரும் ஞாயிறன்றா? ஐயோ, அன்று நாங்கள் கோவிலுக்கு சென்று மாலை 4 மணிக்குத்தானே திரும்புவதாக இருக்கிறோம். ஏன் நாதா, வேண்டுமானால் அதை ரத்து செய்து விடுவோமா? வேண்டாம் வேண்டாம், கோவிலுக்கு போவதை ரத்து செய்ய வேண்டாம். அது எங்கள் குருநாதருக்கு பிடிக்காது. நீங்கள் 4 மணிக்கே வாருங்கள். அதுவரை இங்கு யாராவது ஒருவர் இருந்தால் போதும். ஏன், இந்த குழந்தையே இருக்கலாமே, இல்லையா சிஷ்யா? தங்கள் சித்தம். குழந்தை குருவை கவனித்துக் கொள்ளட்டும். குழந்தையை குரு நன்றாக கவனித்துக் கொள்வார். நீங்கள் நிம்மதியாக கோவிலுக்கு சென்று வாருங்கள். நாங்கள் விடை பெறுகிறோம். நல்லது சுவாமி. குழந்தாய், குருவை நன்றாக கவனித்துக் கொள்ளம்மா. ஜெய் குருதேவா. ஜெய் ஜெய் குருதேவா. ஜெய் குருதேவா. ஜெய் குருதேவா. ஜெய் குருதேவா. யாரும் வீட்டுல இல்ல போல இருக்கு. நம்மாள் தனியா தான் இருக்கா. சச்சிதானந்தம். குழந்தாய், பயப்படாதே குழந்தாய். யார் நீங்க? நான் வருவதாக என் சிஷ்ய கோடிகள் கூறவில்லையா? சுவாமி, நீங்க? காட்டேரி சுவாமி. நீங்க பள்ளத்துல விழுந்ததா சொன்னாங்க. ஆனா இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் உன் சித்தப்பாவும் சின்னம்மாவும் வரவில்லையே? அவங்க 4 மணிக்கு வந்துருவாங்க. ஓ, என்ன ஆசீர்வதிங்க சுவாமி. சீக்கிரமே திருமணம் நடக்கட்டும். உட்காருங்க. ம். உள்ளே சென்ற என் பால் சாப்பிடுங்க சுவாமி. சுவாமி, குழந்தை, என்னால் எப்படி அம்மா பால் சாப்பிட முடியும்? நான் வேணா ஊட்டி விடுறேன். ம். போதும் போதும் போதும்.
என்ன சுவாமி அப்படி பாக்குறீங்க? அழகான முகம், மூங்கில் போன்ற கைகள், கொவ்வை இதழ். சுவாமி என்ன இது? என் குழந்தையின் மீது ஒரு இனம் தெரியாத பாசம். குழந்தாய், இந்த பிரசாதத்தை பிரித்துப் பார், எல்லா விஷயமும் புரியும். இந்து, நம் கல்யாணத்திற்கு இன்னும் 7 நாள் தான் உள்ளது. எங்க வீட்டுக்கு வந்து என்ன கலாட்டா பண்றியா? உன்னை ஒழிச்சிட்டு தான் மறுவழியா பாப்பேன். அன்னைக்கு சிஷ்ய மாதிரி வந்த, இன்னைக்கு குரு மாதிரி வந்து என்ன வர்ணிக்கிறியா? இந்து, வேணாம் இந்து, சொன்ன கேளு இந்து. இதோட உன் கதையை முடிச்சிடுறேன் பாரு. வேணாம் இந்து, சொன்ன கேளு இந்து. அன்னைக்கு பத்திரிகை அடிச்சு கலாட்டா பண்ணேன், அதுக்கும் நான் உன்னை சும்மா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிஸ் அடிக்கிறேன்னு கலாட்டா பண்ணேன், அதுக்கும் உன்னை சும்மா விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு வீடேறி வந்து ரகலை பண்றேன். உனக்கு லைஃப்ல இது ஒரு பாடமா அமையட்டும். இல்ல இந்து, இந்து விளையாடாத இந்து, தயவு செய்து விளையாடாத. நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்? இந்து, இந்து, நான் உன்னை அடையறதுக்காக எடுத்துக்கிட்ட முயற்சிகள் எல்லாம் முரட்டுத்தனமாவும் முட்டாள்தனமா இருக்கலாம். பட் அவளை சின்சியரா லவ் பண்றேன். இது வேண்டாம் இது, ப்ளீஸ் இது, ப்ளீஸ். நீ எனக்கு நெருப்பு வச்சா நிச்சயமா என்னால தப்பிக்க முடியாது. என்ன இந்த பேண்டேஜை என்னால ரிமூவ் பண்ண முடியாது. இந்த ப்ளீஸ், கேவலமா நினைச்ச உனக்கு இதுதான் முடிவு. இந்து, ப்ளீஸ் விளையாடாத. சொன்ன கேளு, தயவு செய்து நான் சொன்ன கேளு, ப்ளீஸ். நீ அழைச்சாதான் எனக்கு நிம்மதி. வேண்டாம், என்ன பத்த வைக்காத. என்ன போயிட்டு நீ உயிரோட இருக்க கூடாது. ப்ளீஸ். ஐயோ வேண்டாம், வேண்டாம் இந்து, ப்ளீஸ் ப்ளீஸ், வேண்டாம் இந்து, வேண்டாம் இந்து, சொன்னா கேளு இந்து, வேண்டாம் இந்து. இந்து, மறுபடியும் சொல்றேன், நல்லா சிந்திச்சு பாரு. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன? நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புதான். ப்ளீஸ் வேண்டாம் இந்து, ப்ளீஸ். இந்து, நீ அழைச்சாதான் எனக்கு நிம்மதி. நீ என்ன அழிக்கணுங்கிற முடிவுக்கே வந்துட்டேன். ஓகே, நீ வைக்கிற நெருப்பை என்னால அணைக்க முடியாது, உண்மைதான். ஆனா பக்கத்திலேயே நிக்கிற உன்னை என்னால அணைக்க முடியாது மட்டும் நினைச்சிடாத. நெருப்பு வச்ச கட்டி பிடிச்சிடுவேன். வெயிடி வெயிடி நெருப்ப வெயிடி. கண்ணே கண்ணே, வாழ்க்கையில தான் ஒண்ணு சேர முடியாட்டியும் சாவலியாக நம்ம ஒண்ணு சேர்ந்துருவோம். வேடி நெருப்ப, இல்லாட்டி நெருப்பட்டி என்கிட்ட கூட, நானே பத்த வச்சுக்கிட்டு உன்னை கட்டி பிடிச்சுக்கிறேன். வேடி நெருப்ப, நெருப்ப வேடி. இந்த பார், கல்யாணத்துக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. மணவரைக்கு வந்து சேர். சீக்கிரம் வாருங்கள், குருநாதர் போய்விட போகிறார். என்ன இது, ஒருவரையும் காணவில்லை. குருநாதர் வந்துவிட்டு போய்விட்டாரா? இந்து, 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 என்னம்மா மாமியார் வந்துட்டு போயிட்டாரா? சி, சாமியார் வந்துட்டு போயிட்டாரா? அவரை நன்றாக கவனி. ஐயோ, அவன் சாமியாரே இல்ல. அன்னைக்கு என்ன போடின்னு சொன்னானே அந்த பிரபு ராஸ்கல் தான். அன்னைக்கு சிஷ்யனா வந்து ஏமாத்திட்டா, இன்னைக்கு குருவா வந்து ஏமாத்திட்டா. அடப்பாவிகளா! அனைத்திரஞ்சன், வாருங்கள், அகஸ்தியர் பேரரே வாருங்கள். என்னுடைய குருநாதர் எங்கு வந்தாரா? உள்ளதான் இருக்கிறார். உள்ளே என்ன செய்கிறார்? தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் சுவாமி, தாங்களும் வாருங்களேன். குழந்தை இங்கு இருக்கும்போது குருநாதர் உள்ளே என்ன செய்கிறார்? நானா? குருநாதரிடம் அழைத்துச் செல்லுங்கள். இல்ல போங்க உள்ள. ஜெய் ஜெய் குருதேவா. இப்ப கை கையெல்லாம் இல்லாம ஆகுது. ஜெய் ஜெய் குருதேவா. போங்க உள்ள. ஜெய் ஜெய் குருதேவா. ஏன்டா? ஐயோ 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 வலிக்குதுங்க வலிக்குதுங்க. என்னையா? இல்ல என்னடா? உங்களே இல்லங்க, மிஸ்டர் பிரபுவை. டேய், அவனை கூப்பிடுறாடா. டேய், உன்னை கூப்பிடுறாங்கடா. என்னையவா? ஆமா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். லெட்ஸ் மூவ். என்னங்க, தனியா பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் கூட்டிட்டு வந்துட்டீங்க, ஒண்ணுமே பேசல. உண்மையா நீங்க மேல பெரிய வச்சிருக்கீங்களா? இந்த கேளுக்கு நான் எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? நான் உங்களை விரும்புறேன். நம்பலாமா? எந்த விதத்துல அதை நான் ப்ரூவ் பண்ணணும் சொல்லுங்க. I'll prove it. உண்மையாவே என் மேல பெரிய வச்சிருக்கீங்களான்னு நான் உங்களை டெஸ்ட் பண்ண போறேன். இருங்க வரேன். என்னங்க குச்சியோட வரீங்க? நீங்க என் மேல பெரிய வச்சிருக்கிறது உண்மைன்னா
என்ன நீங்க கைவிட மாட்டீங்கிறது உண்மைன்னா, கடைசி வரைக்கும் என்ன காப்பாத்துவீங்கிறது உண்மைன்னா, என்ன பாக்குறீங்க? அந்த ரவுண்ட்ல போய் நில்லுங்க. ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காமலே போய் நின்னுட்டீங்களே? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் கேட்கணும்? இருந்தாலும் நான் சொல்றேன், என் மேல நீங்க பிரிய வச்சிருக்கிறது உண்மைன்னா, இந்த குச்சியால உங்களை 2 அடி அடிப்பேன். அடிச்சதுக்கு அப்புறம் தான் ரவுண்டை விட்டு வெளியே வரணும். ஏன் 2வது அடி அடிக்க உங்களுக்கு மனசு வரலையா? கமான். இல்ல, 2வது அடி நான் வந்து அடிக்கிறேன். அது வரைக்கும் எங்கேயே நில்லுங்க. ஆமா, என்னடி வந்ததுல இருந்து பிரபுவை பத்தியே பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல. என்கிட்ட தானே சொல்ற, சும்மா சொல்லுடி. நேத்து எனக்கும் அவருக்கும் ஒரு சம்பவம் நடந்தது. நான் ஒரு ரவுண்ட போட்டு அதுல அவரை நிக்க வச்சுட்டு வந்துட்டேன். நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் ரொம்ப நேரம் அங்கேயே நின்னுட்டு இருந்திருக்காரு. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என் மனசு என்னமோ அவரையே சுத்தி சுத்தி வருது. என்னடா நீங்க முகத்துல ஒரு பெரிய மலர்ச்சி? ஒண்ணும் இல்ல, நேத்து இந்து கோயிலுக்கு வந்திருந்தா, அவ கூடையில இருந்து மல்லிப்பூ கீழே விழுந்துருச்சு. அதை நான் எடுத்து கொடுத்தேன், அவ தலையில வச்சுக்கிட்டேன். இத பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் தான் உனக்கு தெரியும். இது வரைக்கும் காலேஜ் டேல நீ மட்டும் தான் பாடுறதா இருந்தது. இன்னைக்கு இந்துவும் உன்னோட சேர்ந்து பாட போறான்.
நெஞ்சினில் உதித்ததுண்டு அதை நேரிடையாக சொல்ல கண்ணை தூது விட்டேனடி மெல்ல గమ పని నీ దద మమగ గాద సాని నీ దద పద 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 నీ నీ రీ రీ గా మమ ప దద ప கன்னி பூங்கொடி கைகள் நீட்டி கிளையை தேடும் காட்சி கண்டேன் கன்னி பூங்கொடி கைகள் நீட்டி கிளையை தேடும் காட்சி கண்டேன் மஞ்சள் சூரியன் மேற்கில் சாய்ந்து மலையை கோடும் கோலம் கண்டேன் மஞ்சள் சூரியன் மேற்கில் சாய்ந்து மலையை கோடும் கோலம் கண்டேன் அதுபோல் நானும் வந்து இந்த மெல்லிடை அணைப்பது என்று அதுபோல் நானும் வந்து இந்த மெல்லிடை அணைப்பது என்று அதை நேரிடையாக சொல்ல நான் நாணமில்லாதவள் அல்ல நெடுநாள் ஆசை ஒன்று இந்த நெஞ்சினில் உதித்ததுண்டு அதை நேரிடையாக சொல்ல நான் நாணமில்லாதவள் அல்ல பாப்பா மாமா தாத பாப்பா இந்த வாலிபன் காதல் நெஞ்சை இளையராணி ஏற்க வேண்டும் இந்த வாலிபன் காதல் நெஞ்சை இளையராணி ஏற்க வேண்டும் என்ன மாளிகை வாசல் தோறும் இளமை தீபம் ஏற்ற வேண்டும் என்ன மாளிகை வாசல் தோறும் இளமை தீபம் ஏற்ற வேண்டும் மடிமேல் உன்னை தாங்க இந்த மன்னவன் நினைவுகள் ஏங்க மடிமேல் உன்னை தாங்க இந்த மன்னவன் நினைவுகள் ஏங்க அதை நேரிடையாக சொல்ல நான் நாணமில்லாதவள் அல்ல நெடுநாளாகை ஒன்று இந்த நெஞ்சினில் ஒதித்ததுண்டு அதை நேரிடையாக சொல்ல கண்ணை தூது விட்டேனடி மெல்ல ரவி இந்து இவ்வளவு ஃப்ரீயா ஸ்டேஜில் என் கூட பாடுவான்னு நான் எதிர்பார்க்கல நான் பாடினதுலயும் ஒரு அர்த்தம் இருந்துச்சு அவ பாடினதுலயும் ஒரு அர்த்தம் இருந்துச்சு வந்துட்டான் நீ பேசாம வா உள்ள போலாம் வாடா வேணாங்க நான் உள்ள வரல ஏங்க யாருங்க வீட்டுல ஏங்க யாரும் இல்லையா யாரு வெளியே வரலனாலும் பரவாயில்ல உங்க ஓட்டை காலேஜ் எலெக்ஷன்ல பிரபுவுக்கே போடுங்க என்னங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க நடந்ததெல்லாம் மறந்துருங்க காலேஜ் எலெக்ஷன்ல எனக்கு
குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த குமுதத்துல 6 வித்தியாசங்கள்ல ஒரு பகுதி இருக்கு. இந்த வாரம் 7 வித்தியாசங்கள் இருக்கு. பாருங்க. இன்னும் கண்டுபிடிக்க முடியல. எப்படி பார்த்தாலும் 6 வித்தியாசத்துக்கு மேல இல்லையடா. 1 அந்த பொண்ணு வர்றது, 2 அவன் பாக்குறது, 3 அந்த பொண்ணு பாக்குறது, 4 அந்த பசங்க பாக்குறது, 5 அவன் இறங்கி வர்றது, 6 இந்த பொண்ணு புஸ்தகத்தை கொடுக்கறது. 7வது வித்தியாசம் என்னடா டே? ஏன்டா இவ்வளவு சிரமப்படுற? 67ஆம் பக்கம் விட போட்டிருக்கு, அதுல பாரு. பார்க்கலாங்கிறியா? I love you. எழுதுகிறாள் ஒரு புது கவிதை, வண்ண இருவிழியார் இந்த பூங்கோதை. எழுதுகிறாள் ஒரு புது கவிதை, வண்ண இருவிழியார் இந்த பூங்கோதை. இதைவிட இலக்கியம் கிடையாது, இலக்கண வரம்புகள் இதற்கேது. இதைவிட இலக்கியம் கிடையாது, இலக்கண வரம்புகள் இதற்கேது. எழுதுகிறாள் ஒரு புது கவிதை, வண்ண இருவிழியார் இந்த பூங்கோதை. வாழை மடல் போல உடலழகும், தங்கம் வார்த்த சிமிழ் போல உதடழகும். வாழை மடல் போல உடலழகும், தங்கம் வார்த்த சிமிழ் போல உதடழகும். தஞ்சை கோயில் ரதம் போல நடையழகும், வந்து கூலவும் வேளையில் மனம் கவரும். கட்டழகு பெட்டகமும் கண்ணீரைந்த சித்திரம், கால காலம் இங்கு எனக்காக. எழுதுகிறாள் ஒரு புது கவிதை, வண்ண இருவிழியார் இந்த பூங்கோதை. கடற்கரையோ இது வண்டு துளைக்காத பழக்குலையோ. வானம் வளைக்காத கடற்கரையோ இது வண்டு துளைக்காத பழக்குலையோ. இன்னும் வாசல் திறக்காத அரண்மனையோ, கண்ணன் வந்து துயிலாத நிலையோ. புத்தம்புது புத்தகமோ, புன்னகைக்கும் ரத்தினமோ, தேவதேவி இவை எனக்காக. எழுதுகிறாள் ஒரு புது கவிதை, வண்ண இருவிழியார் இந்த பூங்கோதை. தமிழ்ச்சுவையோ, உதிர் போடும் விழிஜாடை விடுகதையோ.
பேசும் மணி வார்த்தை தமிழ்ச்சுவையோ உதிர்போடும் விழி ஜாடை விடுகதையோ நெஞ்சில் ஆசை அலைவாயும் புது புனலோ ஒரு ஆடை சுமந்தாடும் அது குடமோ பஞ்சணையில் கையணைக்க பைய பைய மெய்யணைக்க தாவி தாவி வரும் கலைமானோ எழுதுகிறாள் ஒரு புது கவிதை வண்ண இரு விழியால் இந்த பூங்கோதை இதைவிட இலக்கியம் கிடையாது இலக்கண வரம்புகள் இதற்கேது எழுதுகிறாள் ஒரு புது கவிதை வண்ண இரு விழியால் இந்த பூங்கோதை இந்து என்ன சின்னம்மா இதோ பார் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது எனக்கு பிடிக்காது. நான் என்ன தப்பு செஞ்சேன்? உனக்கும் பிரபுவுக்கும் திருமணமாமே. யார் சொன்னது? 15 வருஷமா 1ஆம் கிளாஸுக்கு தான் டீச்சரா இருக்காங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்க கூடாதுமா. பிரபுவின் தந்தையார் கூறித்தான் இந்த செய்தியே எங்களுக்கு தெரிய வந்தது. இதை நீ நேரடியாக எங்களிடமே கூறி இருக்கலாமே. என்ன அவசரமா வர சொன்னியாமே? ஆமா, சரி போலாம் வா. இங்கேயே பேசலாம். என்ன விஷயம்? உங்க அப்பா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னீங்களாமே? ஆமா, அவர் கூட நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க வீட்டுல பேச போறாரு. எங்க வீட்டுல போய் உங்க அப்பா பேசுறதுக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம். டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியோ என்னால காலேஜ்ல சேர முடியல. காரணம் பணம் கிடைக்கல. பணம் கிடைக்கும் போது எனக்கு இந்த ஊட்டியில தான் இடம் கிடைச்சது. எங்க குடும்பம், எனக்கு அப்பா இல்ல. பெட் பேஷண்டா இருக்கிற எங்க அம்மா, 10 வயசுல இருக்கிற என்னோட தங்கச்சி, ஆம்பளை துணையே இல்லாத எங்க குடும்பத்துல நான் ஒருத்தி தான் படிச்சு குடும்பத்தையே காப்பாத்தணும். நீங்க எனக்கு தாலி கட்டுறேன்னு சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஆனா எனக்கு கிடைச்ச முடிவு ஒண்ணு, நான் உங்களை அனுசரிச்சு போகணும், இல்ல இந்த ஊரை விட்டே போகணும். உங்களை அழிச்சுனுங்கிற முடிவு கூட வந்தேன். அதனாலதான் அன்னைக்கு நான் உங்க மேல கிருஷ்ணால் ஊத்தி நெருப்ப பத்த வைக்க பார்த்தேன். ஆனா அந்த சூழ்நிலை கூட உங்களுக்கு தான் சாதகமா அமைஞ்சது. அப்புறம் தான் நினைச்சேன், என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு ராத்திரி தனியா 8 மணிக்கு போலாம், 9 மணிக்கு போலாம், 10 மணிக்கு போலாம். ஆனா 12 மணிக்கு போக முடியாது இல்லையா? அதே மாதிரி சூழ்நிலையில தான் நான் இப்ப மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் உங்களை லவ் பண்ற மாதிரி நடிச்சேன். சத்தியமா சொல்றேன், நான் உங்களை காதலிக்கவே இல்லை. Once more. காதலுங்கிறது ஒருத்தர் விரும்பி வர்றது. ஆனா எனக்கு நான் விரும்பாமலேயே வந்தது. காதலுங்கிற அந்த புனிதமான வார்த்தைய உங்ககிட்ட போலித்தனமா யூஸ் பண்ணினேன்னு ஒழிய சத்தியமா சொல்றேன், நான் உங்களை லவ் பண்ணல. Once more. குமுதத்துல 6 வித்தியாசங்கள் இருந்தோம். 7வது வித்தியாசத்தை பார்க்க சொன்னேன். ஆனா அந்த 7வது வித்தியாசம் இதுவா இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கல. இந்து, நீ என்ன பர்த்டேல அடிச்சப்பவே நான் உன்னை அடிச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது இல்ல? தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. இதோ பாரு இந்து,
என்னதான் இருந்தாலும் நீ செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பிரபு உனக்கு பிடிக்கலனா அதை நேரடியாவே அவர்கிட்ட சொல்லிருக்கலாம். இல்லாத ஆசையை அவர் மனசுல வளர்த்து விட்டுட்டு அவர் மனசையே ஒடிச்சிட்ட. இப்ப அவர் படிப்பையும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாரு. இனிமே காலேஜுக்கும் வரமாட்டாரு. அவர் மனசு ஒடிஞ்சதுக்கு காரணம் யாருன்னு நீயே யோசிச்சு பாரு. அவர் மனசு ஒடிஞ்சதுக்கு காரணம் யாருன்னு நீயே யோசிச்சு பாரு. பிரபு, நீங்க சர்ச்சு கூட வருவீங்களா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நான் கேட்டுதான் கிடைக்கல. அட்லீஸ்ட் பாவ மன்னிப்பாது கிடைக்காதான்னு தான் நான் சர்ச்சுக்கு வந்துட்டு போறேன். இயேசுநாதர் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நான் கேட்டதுதான் கிடைக்கல. அட்லீஸ்ட் பாவ மன்னிப்பாது கிடைக்காதான்னு தான் சர்ச்சுக்கு வந்துட்டு போறேன். எப்படியாவது எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பாஸ் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களை நம்பிதான் உங்க ஃபேமிலியே இருக்கு. இதை சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குட் பை. கவனமா படிச்சு எக்ஸாம் எழுதுங்க. உங்க குடும்பத்தோட எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு. நீ என்ன பர்த்டேல அடிச்சப்பவே நான் ஒண்ணு அடிச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது இல்ல? என்னடா இருட்டில் உட்காந்துருக்க? ஃபியூஸ் போயிடுச்சு. லைஃபா பல்பா? ரெண்டுமே. இந்த ஊருக்கு போற விஷயத்தை பிரபுக்கு சொல்லணும்டா. சும்மாரா, சீக்கிரமா போடா, இல்லாட்டி நீ இறங்கு, நான் மிதிக்கிறேன். போடா வேகமா. ஹலோ 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 ஹலோ. நான் பிரபு பேசுறேன்.
இந்து, நாளைக்கு நீ ஊருக்கு போற, போன்லயாவது என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். இந்து, இப்பவும் நீ சொல்லிட்டு போவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீ என்கிட்ட பேச மாட்டேன். அட்லீஸ்ட் ஹலோங்கிற உன் வாய்ஸையாவது நான் கேட்டுட்டேன். தேங்க்ஸ்.
more updates, like, comment, subscribe to our channel.